முக்கிய செய்தி. குரங்கம்மை நோய் தொற்று அறிகுறிகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். குரங்கம்மை நோய் தொற்று அறிகுறிகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. குரங்கம்மை நோய் தொற்று அறிகுறிகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். குரங்கம்மை நோய் தொற்று அறிகுறிகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். நேற்றைய தினம் குரங்கம்மை பாதிப்பு ஒருவருக்கு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. மேலும் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விரிவான வழங்கலாம். வணக்கம் சுமதி. உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய குரங்கு அம்மை நோய் தொற்று இந்தியாவிற்குள் பரவுவதை தடுக்கும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தின் அடிப்படையில் தமிழகத்தின் உட்பட அனைத்து மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்களும் சுகாதாரத்துறை செயலாளர்களும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் குரங்கு அம்மை நோய் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்திருக்கக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் அனைத்து நாடுகளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தினுடைய எச்சரிக்கையை பின்பற்றி குரங்கு அம்மையை இந்தியாவிற்குள் வர விடாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் மத்திய அரசினுடைய அறிவுரைகளை பின்பற்றி அனைத்து மாநிலங்களும் அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. சுகாதாரத்துறை அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் இந்தியாவிற்குள் குரங்கு அம்மை நோய் தொற்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் கூட அனைத்து மாநிலங்களும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குரங்கு அம்மை நோய் தொற்று குறித்தும் அதனுடைய அறிகுறிகள் குறித்தும் பொதுமக்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் சுகாதார அவசர நிலையை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சுற்றறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்தோ உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருந்து மற்றும் இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய பயணிகளை விமான நிலையத்திலே வைத்து பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சந்தேகத்திற்குரிய வகையில் வரக்கூடிய நபர்களை உரிய மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறை அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.